இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சபாநாயகர் நியமன விவகாரம் 2ஆம் தேதி சட்டமன்றத்தில் தர்ணா போராட்டம் நடத்த திமுக முடிவு. முதல்வர் ரங்கசாமியை பார்த்து பாஜக பயப்படுகிறது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. மம்தா கட்சியையும் சிவசேனாவையும் உடைக்கும் பாஜக புதுச்சேரியில் ரங்கசாமியை பார்த்தால் பயப்படுவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆட்சியைப் போல இல்லாமல் இந்த ஆட்சியில் பாஜக எதிர்ப்பில் முதல்வர் என்கிற உரிமையோடு ரங்கசாமி செயல்படுவதாக நாராயணசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களை சந்தித்து நீட் தேர்வு, தேசிய கல்விக் கொள்கை, புதுச்சேரி அரசின் செயல்பாடு, துணைநிலை ஆளுநரின் தலையீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவித்தார். புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கம் உள்ளிட்ட அரசு திட்டங்கள் குறித்து துணைநிலை ஆளுநர் கருத்து தெரிவிப்பது தவறானது என்று கூறிய நாராயணசாமி, கொள்கை முடிவுகளை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே உண்டு. துணைநிலை ஆளுநருக்கு தன்னிச்சையாக கொள்கை முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கிடையாது என்றும் வன்மையாக கண்டித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 2 மாதங்கள் கடந்தும் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் முழுமையாக ஒதுக்கப்படாததையும் சபாநாயகர் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படாததையும் சுட்டிக்காட்டிய அவர், கூட்டணி கட்சிகளுக்குள் ஒற்றுமை இல்லை என்று தாங்கள் தொடர்ந்து கூறி வந்தது தற்போது உண்மையாகி வருவதாக தெரிவித்தார். மற்ற மாநிலங்களில் புதிய அரசுகள் விரைவாக செயல்பட தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் ஆட்சி நடைபெறுகிறதா என்று சந்தேகம் எழுவதாகவும் கூறினார். அரசின் கோப்புகள் அதிகாரிகளிடம் தேங்கி கிடப்பதாகவும் பல அதிகாரிகள் அலுவலகங்களுக்கு முறையாக வருவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் அனுப்பும் கோப்புகளை துணைநிலை ஆளுநர் திருப்பி அனுப்புவதாக தகவல்கள் வருவதாகவும் அவர் பாஜகவின் ஏஜென்ட்டாக செயல்படுகிறார் என்றும் விமர்சித்தார். சபாநாயகர் பதவியை பாஜக கோருவதாக கூறப்படுவதால் அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி விருப்பம் காட்டாத சூழலில் இரு தரப்புக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக தெரிவித்தார். ரங்கசாமி பாஜகவுக்கு முழுமையாக அடிபணியவில்லை என்பதற்கான அறிகுறியாகவே தற்போதைய நிலை இருப்பதாகவும் கூறினார். அதே நேரத்தில் கடந்த ஆட்சியுடன் ஒப்பிடும்போது தற்போது முதலமைச்சர் ரங்கசாமியின் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் தெரிகின்றன என்றும் நாராயணசாமி குறிப்பிட்டார். பாஜக அமைச்சரவை மற்றும் சபாநாயகர் பதவிகளை பெறுவதற்காக ரங்கசாமியிடம் கெஞ்சும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதே நிலைப்பாட்டில் ரங்கசாமி தொடர்ந்து செயல்பட்டால் புதுச்சேரிக்கு நல்லது நடக்கலாம் என்றாலும் மக்கள் நலத்திட்டங்கள் தற்போது முற்றிலும் முடங்கி இருப்பது கவலைக்குரியது என்றார். மம்தா கட்சியையும் சிவசேனாவையும் உடைக்கும் பாஜக புதுச்சேரியில் ரங்கசாமியை பார்த்தால் பயப்படுவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் வருகின்ற 2ஆம் தேதி திமுக எம்எல்ஏக்கள் தர்ணா போராட்டம். புதுச்சேரி மாநில திமுக சட்டப்பேரவை குழு தலைவர் நாஜிம் அறிவிப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து 50 நாட்களுக்கு மேலாகியும் தற்காலிக சபாநாயகர் செயல்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உடனடியாக நிரந்தர சபாநாயகரை தேர்தல் நடத்தி தேர்வு செய்ய வலியுறுத்தியும் சட்டமன்றத்தை உடனடியாக கூட்ட வலியுறுத்தி வருகின்ற 2ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக புதுச்சேரி மாநில திமுக சட்டப்பேரவை குழு தலைவர் நாஜிம் அறிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது, அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மாவட்ட ஆட்சியருடன் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை அறிந்து தொகுதி முழுவதும் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை குறித்தும், இலவச மனைப்பட்டா மற்றும் அப்பகுதியில் உள்ள 30,000 சதுர அடியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவது தொடர்பாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதி மக்களின் குறைகளையும் கேட்டறிந்தனர். இப்பகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா
வழங்குவது குறித்தும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவது குறித்தும் ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், ஆட்டுப்பட்டி பகுதியில் உள்ள கூரை வீடுகளை கல்வீடாக மாற்றுவதற்கு உள்ள சாத்தியக்கூறுகள் குறித்தும் கோவில் நிர்வாகத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெற்று அவர்களுக்கு கல்வீடு கட்ட நிதியுதவி பெற்று தருவது குறித்து மாவட்ட ஆட்சியரை அழைத்து வந்து ஆலோசனை நடத்தியதாகவும் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன குறித்தும் கலந்து பேசியதாக தெரிவித்த அவர், இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் பாரத மாதா ஒருங்கிணைந்த மது போதை மருத்துவ சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம், மதர் டிரஸ்ட் வெளிப்புற போதை விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை மையம் சார்பாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு போதை எதிர்ப்பு தின பேரணியை துவக்கி வைத்தார். நிகழ்வில் ஏராளமான மாணவ மாணவிகளும் சமூக சேவகர்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பலர் பேரணியில் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்வில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி மற்றும் அரசு துறை அதிகாரிகளும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை பெரிய கடை காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக உறுதியளித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் இன்று புதுவை பெரிய கடை காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது காவல் நிலைய கட்டிடத்தின் நிலை, குடிநீர் வசதி, வரைபட பராமரிப்பு மற்றும் பதிவுகள் ஆகியவற்றை பார்வையிட்டார். மேலும் காவல் நிலைய வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் கழிவறை வசதிகளையும் ஆய்வு செய்து அவற்றை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் போலீசாரின் கோரிக்கையாக தற்போது பணியாற்றும் கட்டிடம் வாழ வசிக்க தகுதியற்ற கட்டிடமாக இருப்பதால் அதற்கான புதிய நிலைய கட்டிடம் அமைக்கும் தேவைகள், மின்கல ரோந்து வாகனங்கள் மற்றும் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான வசதிகள் செய்து தர கோரிக்கை விடுத்தனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரின் தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து கோரிக்கைகளும் அடிப்படை வசதிகளும் விரைவாக நிறைவேற்றப்படும் என்றும் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கன்யா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோபூஜை, கன்யா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு ஒருங்கிணைந்த காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் மூலம் வீடு கட்டுவதற்கான முதல் தவணை வழங்கும் நிகழ்ச்சி காலாப்பட்டு சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் கலந்து கொண்டு வீடு கட்டுவதற்கான தவணை தொகையினை வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறுவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறுவதற்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 10 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜ் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பயனாளிகளுக்கான 3ஆம் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பாஸ்கர், திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சம்மர் டென்ஷன் எதுக்கு? சம்மர்
தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. ரோட்டரி மாவட்டம் 2981 புதிய ஆளுநராக வைத்தியநாதன் பதவியேற்பு. ரூபாய் 10 கோடி மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்கள் அறிவிப்பு. ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 2026-27 ஆண்டிற்கான புதிய மாவட்ட ஆளுநராக ரோட்டரியன் வைத்தியநாதன் புதுச்சேரி ஓஷன் ஸ்ப்ரே ரிசார்ட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பதவியேற்றார். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியம் கொண்ட உலகின் மிகப்பெரிய தொண்டு அமைப்பான ரோட்டரி இன்டர்நேஷனலின் மாவட்டம் 2981 புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் 160 ரோட்டரி சங்கங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த 160 சங்கங்களாலும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட முதல் மாவட்ட ஆளுநராக வைத்தியநாதன் பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஜோதி ஐ கேர் கண் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் V&M ஜுவல்லரியின் பங்குதாரருமான வைத்தியநாதன் தனது பதவி காலத்தில் ரூபாய் 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக அறிவித்தார். அதில் புதுச்சேரியின் அதிநவீன இரத்த வங்கி அமைத்தல், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்குதல், ஏழை மற்றும் விதவை பெண்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்குதல், அரசு மருத்துவமனைகளுக்கு உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குதல் உள்ளிட்ட திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட் மற்றும் ரோட்டரி ஃபர்ஸ்ட் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் புதிய மாவட்ட நிர்வாகமும் 32 மண்டலங்களுக்கான உதவி ஆளுநரும் பொறுப்பேற்றனர். 2025-26 ஆண்டின் மாவட்ட ஆளுநர் லியோன் புதிய மாவட்ட ஆளுநருக்கு பதவியை அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். ரோட்டரி ஃபவுண்டேஷன் அறங்காவலரும் முன்னாள் ரோட்டரி இன்டர்நேஷனல் இயக்குநருமான ரோட்டரியன் வெங்கடேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மற்றும் பல்வேறு ரோட்டரி நிர்வாகிகள் விழாவில் பங்கேற்று வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் அமைப்பின் 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக நவீன் பாலாஜி, செயலாளராக ரூபவேல் பொறுப்பேற்றனர். புதிய நிர்வாகிகள் குழு உறுப்பினர்கள் மற்றும் புதிய உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. மாவட்டம் 2981 மண்டலம் 1 உதவி ஆளுநர் ரோட்டரியன் கோபிநாதன் ஜோதி புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், பல்வேறு ரோட்டரி சங்கங்களின் நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள், ரோட்டரியன்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் சர்வதேச யோகா தின விழாவினையொட்டி ஓடும் ரயிலில் யோகா செயல் விளக்கம் நடைபெற்றது. பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் 12வது சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் விதமாக இன்று புதுவை ரயில் நிலையத்திலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயிலில் ஓடும் ரயிலில் யோகா செயல் விளக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி 12வது சர்வதேச யோகா தின கருத்துருவான ஆரோக்கியமான வயது மூப்பிற்கு யோகா என்பதன் பொருளின் அடிப்படையில் இம்மையத்தில் பயிற்சி பெறும் 5 வயது முதல் 65 வயது வரையுள்ள சிறுவர், சிறுமியர்கள் மற்றும் ஆண்கள், பெண்கள் ஆகியோர் இந்த யோகா செயல் விளக்கத்தை செய்து காண்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி யோகா மற்றும் யோகா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தலைவர் யோகன் தசரதன் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியை புதுவை தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன் துவக்கி வைத்தார். ஓடும் ரயிலில் செய்த இந்த நிகழ்ச்சி யோகா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இதற்கான ஏற்பாடுகளை பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் பொதுச் செயலாளர் மற்றும் யோகா ஆசிரியையுமான யோகினி சிறப்பாக செய்திருந்தார். புதுவையில் அக்ஷய பாத்திரா உணவு தயாரிப்பு கூடம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஆய்வு. மாணவர் நலன் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு உறுதியளித்தார் MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின்.
புதுவை காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் லாஸ்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அக்ஷய பாத்ரா உணவு தயாரிப்பு மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அங்கு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம், சுகாதார வசதிகள் மற்றும் செயல்பாட்டு முறைகள் குறித்து ஆய்வு செய்த அவர் உணவை சுவைத்து அதன் தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து சிவாஜி சிலை அருகே அமைந்துள்ள ஃபாத்திமா உயர்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்த ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பள்ளி தாளாளர் மகிமை சால்வை அணிவித்து வரவேற்புரை அளித்தார். பின்னர் பள்ளியின் கல்வி மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினருடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த ஸ்மார்ட் போர்டு வசதி, போதுமான அளவில் பெஞ்ச் மற்றும் டெஸ்க் வசதிகள், கூடுதல் கழிப்பறைகள், சுத்தமான பள்ளி சூழல் மற்றும் மாணவர்களின் திறன் வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் கழிப்பறை வசதிகளையும் அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பள்ளியின் பின்புற பகுதியில் மழைக்காலங்களில் நீர் தேங்குவதால் பாதிப்பு ஏற்படுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த இடத்தை உடனடியாக தூர்வாரி சீரமைத்து பாதுகாப்பு வேலி அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஜோஸ் சார்லஸ் மார்டின் துணைவேந்தர் மோகனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது பேராசிரியர்களுடனும் கல்வி மற்றும் வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ரைசிங் புதுச்சேரி என்ற புத்தகத்தையும் துணைவேந்தருக்கு வழங்கினார். பின்னர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அடல் இன்குபேஷன் சென்டரை பார்வையிட்ட அவர் மாணவர்கள் உருவாக்கியுள்ள புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடி புதுமை முயற்சிகளை பாராட்டினார். காரைக்காலில் மக்கள் செல்வன் கோப்பை 2026 பரிசளிப்பு விழா கோலாகலம். காரைக்கால் மாவட்ட தலைமை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ரசிகர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட மக்கள் செல்வன் கோப்பை 2026 விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் உள்ள அணு இன்டோர் ஸ்டேடியத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. அகில இந்திய நிர்வாகிகளின் ஆலோசனைப்படி மாவட்ட செயலாளர் தினேஷ் தலைமையில் மாவட்ட பொருளாளர் சதாம், நிரவி திருப்பட்டினம் தொகுதி பொறுப்பாளர் RK ரஞ்சித் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் IVG வெல்ஃபேர் அசோசியேஷன் ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை நற்பணி இயக்க மாநில செயலாளர் நிர்மல் பாபு, மாநில நிர்வாகிகள் பிரசன்னா நட்பரசன், நவீன் பாபு, முகேஷ், பிரதீப், சதீஷ், கோவலன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். போட்டியில் OG டீம் அணி முதல் பரிசையும், VJSFC அணி 2ஆம் பரிசையும், பவர் பிளே அணி 3ஆம் பரிசையும், IVG அயான்ஸ் அணி 4ஆம் பரிசையும் வென்றன. இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி கொசக்கடை தெருவில் உள்ள ரிதம் மியூசிக் ஸ்டுடியோவின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் வெளியூரிலிருந்தும் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்மூலி செயலி மூலம் தங்கள் பாடும் ஆர்வத்தை இந்த ரிதம் மியூசிக் ஸ்டுடியோவில் வெளிப்படுத்திக் கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சென்னையை சேர்ந்த பிரபல திட்ட மேலாண்மை நிறுவனமான VPRC குழுவினர் காமராஜ் நகர் தொகுதியை மேம்படுத்துவதற்காக தொகுதியின் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தனர். ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், சுதந்திர பொன்விழா நகர் உள்ளிட்ட தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் பாதைகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு சென்று ஆய்வு செய்தனர். மேலும் பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தியை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். ஆய்வின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, காமராஜ் நகர் தொகுதியின் குறை கேட்கும் குழு பொறுப்பாளர்கள் ஷஜிதா ஆகியோர் உடனிருந்தனர்.
உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட முதியவர் அவரது மனைவி மற்றும் மகனை மருத்துவமனையிலிருந்து அழைத்து சென்ற ஆட்டோவை வழிமறைத்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மூவரையும் நடுரோட்டில் இறக்கிவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த செந்தில் முருகன் என்பவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட தனது தந்தை ராஜாராமனை சிகிச்சைக்காக புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருந்தார். அவருடன் அவரது தாயாரும் வந்திருந்தார். சிகிச்சை முடிந்த பிறகு மருத்துவமனை வாசலில் நின்றிருந்த ஒரு ஆட்டோவில் தனது தந்தை தாயாரை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டார். அப்போது அங்கிருந்த சில ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோவை வழிமறித்து, எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ள ஆட்டோக்களில் மட்டுமே பயணிக்க வேண்டும், வேறு ஆட்டோக்களில் செல்லக்கூடாது என கூறி தகராறில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த ராஜாராமன், அவரது மனைவி மற்றும் மகன் செந்தில் முருகன் ஆகிய மூவரையும் நடுரோட்டிலேயே ஆட்டோவிலிருந்து இறக்கிவிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நோயாளியின் உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் ஆட்டோ ஓட்டுநர்கள் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தை செந்தில் முருகன் வீடியோவாக பதிவு செய்த நிலையில் அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வில்லியனூரில் புதுச்சேரி மாநில பால் உற்பத்தியாளர்கள் சங்க கோரிக்கை மாநாடு. புதுச்சேரி மாநில பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் கோரிக்கை மாநாடு வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள லட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு மாநில செயலாளர் அன்புமணி தலைமை தாங்கினார். பெரியசாமி முன்னிலை வகித்தார். மாநில பால் உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகி ஹரிதாஸ் வரவேற்புரையாற்றினார். சங்க தலைவர் சீனு பத்மநாபன் மாநாட்டு நோக்க உரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் பெருமாள் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் செயலாளர் சங்கர், தலைவர் ராமமூர்த்தி, கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஊழியர்கள் சங்க நிர்வாகி செல்வகுமார், தமிம், பழனிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் புதிய மாநில குழு தேர்வு மற்றும் சங்கத்தின் வளர்ச்சி தொடர்பான ஆலோசனைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ரூபாய் 50 உயர்த்தி வழங்க வேண்டும், லிட்டருக்கு ரூபாய் 5 ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், ஆண்டுக்கு ஒருமுறை வங்கியில் பணம் செலுத்தும் முறைக்கு பதிலாக மாதந்தோறும் செலுத்தும் வசதி ஏற்படுத்த வேண்டும், பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடத்த வேண்டும், கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க ஊழியர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்க கூட்டம். அடிப்படை வசதிகள் மேம்படுத்த விடுவிக்கப்பட்ட கோரிக்கைகளை விரைந்து முடித்து தருவதாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ உறுதியளித்தார். புதுவை ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் தலைவர் தணிகாசலம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மழைநீர் தேங்காமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க வேண்டும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்க வேண்டும், தெருநாய்க்கள் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் சாலைகளில் மாடுகள் மேய்வதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 144வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 144வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலை வாய்ப்பு, குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவகுமார், ஆறுமுகம், அன்பு, எழில், முத்து, தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர்.
காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தர நாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சபாநாயகர் நியமன விவகாரம் 2ஆம் தேதி சட்டமன்றத்தில் தர்ணா போராட்டம் நடத்த திமுக முடிவு. முதல்வர் ரங்கசாமியை பார்த்து பாஜக பயப்படுகிறது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.